ஏய் இல்லைங்கடா, ஏதோ ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப பெரியவன் நினச்சிக்காத. அதே போட்டியில் 9 வாட்டி ஜெயிச்சவன் நான். நான் ஒன்றும் சொல்லலையேங்க. ஆகோ ஓகோன்னு ஊரே பேசுதே. அதை நீங்கள் ஊரை கூப்பிட்டு தான் கேட்கணும். அதை விட்டுட்டு என்ன கூப்பிட்டு கேட்டா என்னங்கடா? ஏய் நந்தா, ஏன் நாங்கள் பண்ணக்கூடாதா? கரண்ட்ல பண்றது மட்டும்தாங்க கணக்குல நிற்கும். ஏய் முத்து, பொத்து பாண்டி முன்னாடி நின்னு பேசுவே அவ யோசிப்பா. நீங்க என்னடா பல்ல பல்ல காமிச்சிடுறீங்க? புட்டிங்க எடுத்துரும் அப்படியே. பல்லையா புள்ளையா? அடுத்த கபடி ட்ரையல்ஸ்ல நீங்க கலந்துக்கவே கூடாது, புரியுதா? டேய், கபடி போட்டி ட்ரையல்ஸ்ல நான் கலந்துக்கிறத எவனாலையும் தடுக்க முடியாது. முடிவா என்னடா சொல்ற? உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொல்றேன். மாப்ள கப்படிச்சிட்டல வயிற்றுச்சல்ற. என்னை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. அவன் என்கிட்ட சவால் விட்டு போறானா? அவன் சங்க அறுக்காம விட மாட்டான். என்ன பவுனு, மதனி வீட்டுக்கு இப்பதான் பாதை தெரிஞ்சதாக்கோ? இந்தாங்க மதனி. உட்காருங்க. எங்க மதனி இந்த மனுஷன் கூட்டிட்டு வராரு? இப்படி திடுத்துப்புன்னு வந்தாடா உண்டு. அது சரி. எங்க மதனி மாப்பிளைய காணோம்? ஏய், இப்ப நீ மாப்பிளைய பார்க்கணும்னா மைதானத்துக்கு தான் போகணும். மாப்பிளை சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் தான் வீட்டுக்கு வராரு. கபடி பிளேயர் இல்லையா? என்னக்கா? என்ன புதுசா மாப்பிள பாசம் பொங்குது? ஏன் மதனி பொங்க கூடாதா? என்னைக்கா இருந்தாலும் அவர் எங்க வீட்டு மாப்பிள தானே. உங்க வீட்டு மாப்பிளையா? யாரு? என் மவனா? சரியா போச்சு. என் மவனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாண்டி உன் புருஷன். ஏக்கா, அத சொல்லி காட்டுறியா? நான் வேண்டாம் சொன்னேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை ஏதோ சொல்லிவிட்டேன். அதை விடுக்கா. இப்ப என்ன சூழ்நிலை மாறிச்சு? மாப்பிள்ளை ஏதோ கபடி கபடின்னு வெட்டியா ஊரை சுத்திட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் விஷயத்தோட தான் சுத்திருக்காருன்னு இப்பதானே தெரியுது. எங்க பார்த்தாலும் டிவி பேப்பர்ல பூரா மாப்பிள்ளை போட்டா தானக்கா போட்டுட்டு இருக்காங்க. ஊரே மாப்பிள்ளையோட ஆட்டத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கு. மதனி, நாங்களும் வயசுக்கு வந்த பிள்ளைய எத்தனை நாள் தான் எங்க வீட்லயே வச்சிருக்கிறது? புரியுது புரியுது. எப்ப பரிசு போட வரீங்கன்னு கேட்க வந்திருக்கீங்க. ஆமாக்கா, சொந்த விட்டு போக கூடாது இல்லையா? என்னத்த? ஆமா ஆமா, கல்யாணம்னாலே கபடி விளையாடணும், பெருசா சாதிக்கணும்னு சொல்வானே. விளையாடட்டும்க்கா, நல்லா விளையாடட்டும், சாதிக்கட்டும். அத கல்யாணத்தை பண்ணிட்டு விளையாடட்டுமே. என்ன பவுனு சொல்லு? ஆமா மதனி. இங்க பாருக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் 2 பேருக்கும் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிக்கிறோம். நான் ஒண்ணு என் பொண்ணுக்காக பேச வரல. நாளைக்கு வேற எவ்வளவு ஒருத்தி உன் வீட்டுக்கு மருமகளா வந்து எங்க அக்காவை கொடுமைப்படுத்தினா என்னால தாங்கிக்க முடியுமா? அதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அடடா, குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணோட்டலன்னு சொல்றான் பாரு உன் புருஷன். மனசெல்லாம் அவன் நினைப்பு, ஆனா சொல்ல மாட்டேன். பசங்க எல்லாம் பாவுண்டி. பெத்தவங்களுக்கு பிடிக்கலனா 10 வருஷம் லவ் பண்ணவன கூட 10 நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒருத்தனோட பொண்டாட்டியா வாழ்றது பொண்ணுங்களுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா பசங்களுக்கு அப்படி இல்லடி. பசங்க லவ் பண்ண பொண்ணையும் நினைச்சிட்டு தாடி வளர்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டே திரிவானுங்க. முத்துவி அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாதடி. உன் கூட வெறும் தோழியா மட்டும்தான் பழகுறேன், அதுக்கு மேல நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு பட்டுன்னு சொல்லிட்டு சட்டுன்னு வந்துரு. உனக்கும் மனசாட்சி உறுத்தாம இருக்கும். ஹாய். ஹாய். ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை, இப்போதான் வந்தேன். ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. ஆமா, சில விஷயங்களை நேரடியா சொல்ல முடியாது முத்து. ஆனா நீ ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறது மட்டும் சத்தியமா உண்மை. சில விஷயங்கள் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு ரம்யா. உடனே அழிச்சிடு. இல்ல உன்னை அழிச்சிடுவானுங்க. அண்ணே, ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க? வேணா முத்து, அனுபவப்பட்டவன் நான் சொல்றேன். எல்லாத்தையும் விட்டுரு. ஏமா பொண்ணு, கிளம்பு. ஹலோ, யார் நீங்க? நான் யாருன்றது முக்கியம் இல்ல, முத்து உசுரோட இருக்கணும், அதான் முக்கியம். நீ பாட்டுக்கு பையனை ஆசையை காட்டி லவ் பண்ற சொல்லிட்டு போயிடுவ. கொப்ப அருவாளோட வந்து இவனை வெட்டுவான். நாங்க இழந்த வரைக்கும் போதுமா? நீ முதல்ல கிளம்பு. அண்ணே, ஏன்னா இப்படி தப்பா பேசுறீங்க? முத்து, இந்த இசைக்கு எப்படி ஒத்த கையானான்னு உனக்கு தெரியாது? நான் இவங்க சாதி பொண்ண லவ் பண்ணதால ஒத்த கையை எடுத்துட்டாங்க. நீ இவள லவ் பண்ற, உசுரியே எடுத்துருவாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. எதுவும் இல்லைன்னு என்ன சமாளிக்கலாம் முத்து? இவ அப்பனை சமாளிக்க முடியாது. வள்ளியம்மா, நீ சாதி பண்ண கனவு கண்டுட்டு இருக்கா. இவளை லவ் பண்ணி நீ செத்து உங்க அம்மா கனவை சாவடிச்சிடாத. அண்ணே,
நாங்க லவ் எல்லாம் பண்ணலண்ணே. வாய ஏன் மூடுப்பா. லவ் பண்ணாம தான் தனியா இங்க வந்து அசிங்கமா எதனா சொல்லிட்டு போறேன். முத்து, இவ காதலிக்கிறது உண்மையா இருக்கலாம், ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? விட்டா பேசிட்டே போற. நீ இவனை விட்டுட்டு போயிருந்தா நான் ஏமா உன்கிட்ட பேச போறேன்? நான் எதுக்காக விட்டுட்டு போனோம்? விட்டுட்டு போலனா வெட்டிட்டு போயிருவாங்க. என் முத்துவுக்கு எதுவும் ஆகாது. ஓ முத்துவா? ஆமா, நான் முத்துவை லவ் பண்றேன். ரம்யா, அவரு சொல்றதுக்காகலாம் நீ அவசரப்பட்டு இத்தனை நாளா சொல்லணும்னு நினைச்சதுதான் நான் இப்ப சொல்றேன். உங்க அப்பனை எதிர்த்து உன்னால இவனை கல்யாணம் பண்ண முடியுமா? கல்யாணம் என்ன, குடும்பம் நடத்தி குழந்தை குட்டியோட வாழ்ந்தே காட்டுவேன். நீ உணர்ச்சி வேகத்துல பேசிட்டு இருக்க. உண்மையை தான் பேசுறேன். அப்ப உனக்கும் முத்துக்கும் நாளைக்கே கல்யாணம். அண்ணே. ஓகேவா? நான் அவசரப்பட மாட்டேன். நான் சொல்லல, லவ் பண்றது மட்டும் தான்டா உன்னோட கல்யாணம். அவன் அப்பா பாக்குற மாப்பிள்ளையோட. ஹலோ, அப்படிப்பட்ட சராசரி பொண்ணு நான் இல்ல. அண்ணா நான் சொல்றேன். சும்மாரா. அப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்க, விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். பிரச்சனைன்னு வந்தா ஊருக்கே தெரியப்படுத்துவோம். உங்க காதலை சட்டப்படி பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதான். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, கையெழுத்து போட நான் ரெடி. நீங்க எப்படி? அண்ணே, ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சுன்னா நாங்க எதுக்கு இருக்கோம்? விட்டுருவோமா? தைரியமா இருங்கப்பா. பசங்க வந்துட்டாங்களாடா? அண்ணா பக்காவா ரெடி பண்ணிட்டேன். ஓகேண்ணா. ஓகேலடா. ஓகே. வணங்கண்ணே. யாருப்பா மாப்பிள்ள? தான் பையன். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. தம்பிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டல்ல, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பிரச்சனை ஆயிடும், பாத்துக்க. வெயிண்ணே, வெய். ஏன் பயப்படுற? பயப்படாம, ஏதாவது பிரச்சனையான என் வேலைக்கே வினையாயிரும். இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம்ப்பா. சரி பாத்துக்கிறேன். சரி, நான் சொல்லும் போது உள்ள வாங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஏய், என்னை மீறி எதுவும் நடக்காது, நடக்கும் விட மாட்டேன். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேங்கிறல்ல. அவன் யார் வேணாலும் இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு தெரியும். நான் பார்க்காத பிரச்சனையா? சரி வெய், நம்ம ஆளுங்களை வர சொல்லிடு. எங்கம்மா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்ப்பா. வேலை முடிஞ்சதும் நானே ஒன்று விட்டுறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போகணும்ல, வா. கொஞ்ச நேரம் தான், சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம், வா. எங்கப்பா? எங்கன்னு சொன்னாதான் வருவியா? போ, போயிரு. இவர் தான் நம்ம ஆளு, இவர் எல்லாம் பார்த்து பாரு. சரிண்ணா. நீ மாலை வாங்கிட்டு வா. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடும். என்னடா மாயாண்டி வந்திருக்கான்? மத்த பிரச்சனை வா, வாடா. ஏய், என்னடா உன் ஆள் மாயாண்டி கூட்டு வந்திருக்கா? அண்ணா, அதான் ஒன்றும் புரியலண்ணே. அவன் பணக்கார புத்திய காமிச்சா பாத்தியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க அப்பா நல்லா இருக்காரா? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. குடும்பத்தோட வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரேங்க. வரேம்மா. உட்காருங்க. ரம்யா, உட்காருமா. டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணியாச்சு. சரி, ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டுருங்க. மற்றவங்க எல்லாம் கையெழுத்து போட்டாங்கல்ல? எல்லாரும் போட்டாங்க, நீங்களும் ஒரு தடவை பார்த்துங்க. அண்ணே, எல்லாம் ரெடியா இருக்குல்ல? இப்போ ஏன்டா வந்த? ஐயோ, இவன் வாடா. எங்க நம்ம ஆளுங்களாம் காணோம்? நம்ம வக்கீல் வாடா. பார்த்தாருல? வெளில வாடா. கையெழுத்து போடு. எதுக்குப்பா? கையெழுத்த போடுமா. போடுங்கம்மா.
50 ஏக்கர் வாழைத்தோப்பு பக்கத்திலேயே விலைக்கு வந்தது. அதை உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காப்பா இவ்வளோ அவசரமா கூட்டிட்டு வந்தீங்க? பின்ன எதுக்குன்னு நினைச்ச? உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தா நீ என்கிட்டயே மறந்து பிடிக்கிறியா? கழுத வீட்டுக்கு வாங்கன்னு வச்சுக்கிறேன். சார் எல்லாம் முடிஞ்சதுல்ல? எல்லாம் முடிஞ்சது. போலாம்ல? போலாம். வரேங்க. வாங்க.